இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா குலாப் ஜாம் செய்ய போகிறோம். ரெடிமேட் குலாப் ஜாமுன். இங்கே பாருங்கள், இதில் பாக்கெட்லேயே செய்முறை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தமிழில், இங்கிலீஷில், எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்கள், நெய் ஊற்றி காய வச்சுட்டேன். இதில் வந்து சீனி பாகு எடுத்து வச்சுட்டேன். சீனி பாகு இதில் வந்து அந்த வாங்கியிருக்கோம் இல்லையா, அது குலாப் ஜாம் மிக்ஸு, அது கொஞ்சமாக எல்லாம் சூடாக பால் கொஞ்சம் தண்ணி எதுனாலும் ஒன்று வச்சு அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். பத்தலைன்னா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு ரொம்ப குளக்குலன்னு போயிடும், சரியில்லாமல் போயிடும் பதம். அதனால் அதை வந்து கரெக்டாக கொஞ்சமாக இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு அதோட ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் விட்டுக்கலாம் தண்ணி. அப்படி விட்டுட்டு தான் எடுக்கணும். நல்லா கொஞ்சம் இது சிம்மிலே வச்சு காய வச்சுக்கோங்க. ரொம்ப இதாகிடுச்சின்னா இதாயிரும், கருகி போயிடும். அந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக ஒட்டி வச்சுட்டு பாருங்கள் போடணும். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் குலாப் ஜாமுன். தீபாவளிக்கு அம்மா வீட்டில் பண்ணேன், போட்டுட்ருக்கேன் பாருங்கள். குலாப் ஜாமுன் போட்டுட்ருக்கேன். சூடான சுவையான குலாப் ஜாமுன் கொஞ்ச நேரத்தில் ரெடியாக போகுது. இப்போ பார்க்குறீங்களா, நல்லா பொன்னிறமாக வெந்திட்டுருக்கு. கொஞ்சம் லைட்டாக அடுப்பு இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. இது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ எடுக்கணும். இப்படி எடுத்திங்கனாலும் மாவு பதமாக நல்லா இருக்காது. நல்ல ரெட்டிஷாக வாங்கணும், நல்ல ப்ரௌனிஷாக மாறணும். அது ஃபுல்லாக அந்த பிக்சரில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கலரில் மாறணும். அப்போ தான் நம்ம குலாப் ஜாம் டேஸ்ட் நல்லா இதாக இருக்கும். அதுக்காக வந்து கறி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் இதானவொன்னு லைட்டாக வந்து அடுப்பை வேணால் கம்மி பண்ணிக்கணும். கறிகிராமல் எடுக்கணும். எடுத்ததுமே சூடாக அப்படியே நீங்கள் வந்து சீனி பாகில் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் சீனி பாகிலே போட ஆரம்பிக்கணும்.